ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அழகான ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன கிளாத் எடுத்துக்கணும்னா ஒரு எல்லோ கலர் ஆர்கான்சா கிளாத் எடுத்துக்கிறேன். இது வந்து 3 மீட்டர் எடுத்துக்கிறேன். ஆர்கான்சா கிளாத் யூஸ் பண்ணும்போது செகண்ட் லேயர் வந்து நம்ம வந்து ஒரு சாட்டின் யூஸ் பண்ணணும். சாட்டின் வந்து இது வந்து 2.5 மீட்டர் இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக லைனிங் எடுத்துருக்கேன். லைனிங் 2 மீட்டர் இருக்குது. இதோட டாப் போர்ஷனுக்கு என்னென்னா அந்த ஆர்கான்சா கிளாத்தில் ஒயிட் கலர் சாரி த்ரெட் மாதிரி போகல, சில்வர் த்ரெட் போகுது. அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து சாட்டின் எடுத்துருக்கேன். இது வந்து 1 மீட்டர் எடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாப்போட மெஷர்மெண்ட்டு. டாப்போட ஃபுல் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலனா கீழே மடிச்சடிக்கு 1 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின்க்கு 1/2 இன்ச்சு, அப்புறம் ஷோல்டர் 4.25 இன்ச்சு, நெக் ஒயிட் 2.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு பேக்கும் நெக் டீப் வந்து 4 இன்ச்சு, ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 23, அதோட +3 ஆட் பண்ணி டிவைடட் 4 + 1.5. இந்த 1.5 வந்து நம்ம சீம் அலவன்ஸு. ஹேண்ட்ஸ் வந்து 8 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச்சு, ஆம்கோல் 5 இன்ச்சு. அப்புறம் ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் வந்து 27 இன்ச்சு. 27 இன்ச்சு கூட ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணால் 28 இன்ச்சு. கீழே மடிச்சடிக்கு 1 இன்ச்சு, மேலே வந்து நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 28 இன்ச்சு. அதுக்கு நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட பேட்டர்னு. இது வந்து டாப் போர்ஷன், இது ஸ்கர்ட்டு. டாப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹாஃபாக பிரித்து ஒரு ஹாஃபில் வந்து எல்லோ கலர் ஆர்கான்சா கிளாத் வந்து ஃப்ளவர் அட்டாச் பண்ணிடுவேன். இதில் வந்து எல்லோ கலர் பீட் அட்டாச் பண்ணிடுவேன். இது டாப் போர்ஷன் முடிக்கிறோம். ஸ்கர்ட்டுக்கு என்ன பண்ணால் கேதரிங் மெத்தட்லாம் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு பெல்ட் அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ கிளாத் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாட்டினோட மெஷர்மெண்ட் என்னென்னா நம்ம மெயின் கிளாத் மெஷர் பண்ணோம்ல அதே மெஷர்மெண்ட் தான் 28 இன்ச்சு. இந்த 28 இன்ச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக நம்ம மடிச்சுட்டு அளவு மாறிடும். இன்ச்சு எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிக்கலாம். இது டாப் போர்ஷனுக்கு வந்து நான் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப்போட ஃபுல் லென்த் எவ்வளோ சொன்னீங்கன்னா 16 இன்ச்சு. நல்லா 16 இன்ச்சு நான் மெஷர் பண்ணி 16 கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 17 இன்ச்சு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக் டீப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, ஆம்கோல் 5 இன்ச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. பேக் வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். அதனால பின்னாடி வந்து நான் சிப் ஜாயின் பண்ண போகிறேன். அதனால் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாட்டின் 2.5 மீட்டர் இருக்குல்ல, 2.5 மீட்டருக்கும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். வந்து பேக் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த 1/2 இன்ச் சீம் விட்டோம்ல அதை வந்து இங்கே மடித்து அடிச்சிட்டேன். 2 பக்கமே மடித்து அடிச்சாச்சு. இப்போ சிப்பு அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம அட்டாச் பண்ணும்போது ரைட் சைடு ஃபுட்டும் இந்த சைடு அட்டாச் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு ஃபுட் வச்சுருக்கேன். இந்த சைடு அடித்து முடிச்சாச்சு. இந்த சைடு அடிச்சிட்ருக்கேன். நான் 1/2 இன்ச் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். வந்து பாதி போர்ஷன் வந்து ஆர்கான்சா ஃப்ளவர் அட்டாச் பண்ணிடுவேன். இந்த பக்கம் வந்து எல்லோ கலர் பீட் அட்டாச் பண்ணிடுவேன். இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த ஆர்கான்சா கிளாத்தில் வந்து 3x3 என்ற அளவுக்கு நான் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை கட் பண்ணிடணும். இது மாதிரி 5 பெட்டல்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 5 பெட்டல் கட் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளவருக்கு வந்து 5 பெட்டல்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல்ஸ் எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு
இன்னொரு பெட்டல்ஸ் எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இப்படி பேர் ஷேப்பில் வச்சு அட்டாச் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச் போட்டுருணும். அடுத்து 3வது பெட்டல்ஸ் எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதை 2வது பெட்டல்ஸ்க்கு மேலே வைக்கணும். மேலே வச்சு அதில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போடணும். அடுத்து 4வது பெட்டல்ஸ் வந்து இந்த 3வது பெட்டல்ஸ் மேலே வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ 5வது பெட்டல்ஸை மடித்து இந்த 4வது பெட்டல்ஸ் மேலே வச்சு வச்சுக்கலாம். இப்போ 5 பெட்டல்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணல அந்த பெட்டல்ஸ் எடுத்து இந்த 5வது பெட்டல்ஸ் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த நூலை பிடிச்சி நம்ம அப்படியே இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் உண்டாகிடும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. நான் டிசைன் பண்ண மாதிரியே ட்ரெஸ் வந்து தச்சு முடிச்சாச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் போர்ஷன் வந்து ஆர்கான்சா ஃப்ளவர் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ஹாஃப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பீட் அட்டாச் பண்ணிட்டு டாப் போர்ஷன் முடிச்சுட்டேன். ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேதரிங் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.